ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் அருள்நாதர் இயேசு பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கொடுத்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் நாம் இணைந்திருக்கிறோம். ஆவியில் இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை வாசிக்க கேட்பீர்களா? மத்தேயு நற்செய்தியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது திருவார்த்தை, நான் வந்து சுகமாக்குவேன். நான் ஆண்டவர் உங்கள் இல்லத்திற்கு வருகிறார், உங்கள் உள்ளத்துக்குள் வருகிறார். பாரத்தோடு இருக்கிற இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களோடு கூட ஆவியானவர் பேசுகிறார். நான் வந்து சுகமாக்குவேன். நான் வருவேன். எங்கே? உன் இல்லத்திற்கு, உன் உள்ளத்துக்குள்ளாய் ஆண்டவர் வருகிறார். தீர்க்க முடியாத பிரச்சனைக்குள்ளாய் வருகிறார். 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் கேட்டான், ஆண்டவரே, நீர் வர நான் தகுதியற்றவன், என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன். நான் ஒருவரை போ என்று சொன்னால் போகிறான், ஒருவனை வா என்று சொன்னால் வருகிறான். ஆனால் இத்தனை அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதைவிட உமக்கு வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் எடுக்கிறது ஐயா. நீர் என் குடும்பத்துக்குள்ளாய், என் குடியிருப்புகளாய் வர நான் தகுதியற்றவன். தகுதி இல்லை. ஆனால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியக்காரன் சுகமாவான் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், இல்லை, நான் வருகிறேன், நானே வருவேன். என்னுடைய வார்த்தை அனுப்புவது மாத்திரமல்ல, நான் வருவேன். ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் வருகிறேன், நான் வந்து சுகமாக்குவேன். மரியாள் இடத்துல அவர் எங்கே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி லாசரு இருந்த கல்லறைக்கு வந்தார். பேதுருவின் சமுத்திரத்துக்குள்ளாய் மூழ்கி கொண்டிருந்த பேதுருவின் கரத்தை பிடித்து அவன் இருக்கிற இடத்திற்கு வந்தார். இன்றைக்கு உங்கள் இல்லத்துக்கு வந்திருக்கிறார். அருள்நாதர் உங்கள் பிரச்சனைக்கு மத்தியில் வந்திருக்கிறார். உங்கள் வேதனைக்கு மத்தியில் வந்திருக்கிறார். சரீரத்திலே பலவீனத்தோடு வியாதியோடு கூட இருக்கின்றீர்களா? ஆண்டவர் வந்திருக்கிறார், உங்களை சுகமாக்கப் போகிறார். அவர் உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தவர், மரணத்தை ஜெயித்தவர், உயிர் தெழுந்தவர், பாதாளத்தில் இறங்கி எனக்காக உங்களுக்காக அவர் உயிர் தெழுந்தவர், உயிரோடு கூட இருக்கிறார். அவர் தழும்புள்ள கரத்தினால் சுகமாக்கப் போகிறார். அவர் தழும்புள்ள கரத்தினால் அற்புதங்களை செய்ய போகிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இயேசு வந்து, ஆண்டவராய் இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளாய் உங்கள் பக்கத்தில் வந்து உங்களை தொட்டு சுகமாக்கப் போகிறார். எனக்கு அருமையானவர்களே, அருள்நாதர் இயேசு சொன்னார், நான் வருவேன் என்று சொன்னபோது இந்த 100க்கு அதிபதி சொன்னார், ஆண்டவரே, நீர் வர தகுதியற்றவர். அப்பொழுது இயேசு சொன்னார், நீர் நம்பினபடியே, நீ விசுவாசித்தபடியே உனக்காகட்டும். நீ நம்புகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் தான், இயேசுதான் என் சொந்த இரட்சகர் என்று நம்புகிறீர்கள் அல்லவா? இந்த சொந்த இரட்சகரைத்தான் நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி நிற்கின்றீர்களாவா? உங்களுக்கு தான் ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை கண்டுதான் இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். இந்த நாள் முழுதும் ஆசீர்வாதத்தினாலாய் அமையப் போகிறது. நீங்கள் எதையெல்லாம் செய்கின்றீர்களோ அதையெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஏனென்று சொன்னால், இந்த வார்த்தையை கொடுக்கிற ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். அன்று 100க்கு அதிபதியோடு பேசினவர் இன்றைக்கு இதை கேட்கிற உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார். உங்களோடு தான் பேசுகிறார். நான் வந்து சுகமாக்குவேன். வியாதியோடு கூட படுக்கையில் படுத்து கிடக்கின்றீர்களோ, ஆண்டவர் தொட்டு சுகமாக்குவார். அருள்நாதர் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் கரத்தை நீட்டி தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்குவார். எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய சகோதரிக்கு கேன்சர் வியாதி இருந்தது. என்னுடைய சகோதரி மருத்துவரால் கைவிடப்பட்டு வந்தார்கள். என் வீட்டில் இருந்தார்கள். அமர்ந்து ஜெபித்தோம். அவர்கள் கீழே அறையில் இருந்தார்கள். மேல் மாடியிலே அமர்ந்து ஜெபித்தேன். ஆவியானவர் சொன்னார். அவர் சொன்னதை மாத்திரம் செய்தேன். எனக்கு அருமையானவர்களே, ஒரு கனியை எடுத்து ஜெபித்து கொடு என்று சொன்னார். நான் கொடுக்கும்போது யாருக்கு தெரியாமல் கொடுத்தேன். அவங்களுக்கு கடைசி நிமிடமாக இருந்தது. அதை அவர் விழுங்கினார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த கட்டி அப்படியே வெளியே வந்து விட்டது. இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார்கள். நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர், அவர் வந்தார், அந்த இடத்தில் நின்றார், அவரை தொட்டு சுகமாக்கினார். இன்றைக்கு உயிரோடு கூட என்கோடு கூட இருக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு செய்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, என் சகோதரிக்கு அற்புதத்தை செய்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதத்தை செய்ய அவர் உங்கள் இல்லத்துக்குள் வந்திருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அப்பா, என் சகோதரியை சுகமாக்கின அதே அன்பு ஆண்டவர், நான் வந்து சுகமாக்குவேன் என்று சொன்னீரே. கேட்கின்ற மரண படுக்கையில் கேட்டுக்கொண்டிருக்கிற, வியாதியோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்குவீராக. அவர் விசுவாசத்தின்படியே அப்படியே நடத்துவீராக. ஆசீர்வதியும்.
நீர் அப்படி உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் சுகம் தந்ததற்காய் நன்றி. இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.